பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வருஷத்துல நம்ம சில தீர்மானங்களை நிச்சயமா நம்ம எடுத்தே ஆகணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறோம், ஆனா அதற்கான பிரயாசங்களை நம்ம எடுக்கிறது இல்லை. அப்படியே அந்த பிரயாசங்களை எடுத்தாலும் 4 நாள் 5 நாள் தான் அதை செய்வோம். அதற்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதோட அந்த தீர்மானத்துல இருந்து நம்ம விலகிடுவோம். அப்ப ஏன் இது மாதிரி நடக்குது? ஏன் ஒரு தீர்மானத்தை எடுத்தா ஏன் அதில் என்னால ஸ்டபனா நிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற தீர்மானத்தை நம்ம மாம்சத்துல எடுத்தோம்னா நிச்சயமா நம்மளால இருக்க முடியாது. நம்ம நிச்சயமா எல்லாருமே ஆண்டவர் அறிந்து கொண்ட எல்லாருமே கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவர்கிட்ட அதிகமான அன்பை நம்ம இன்னும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனா இது எதுவுமே மாம்சத்துல வேலைக்கு ஆகாது. நம்ம சில தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை எடுத்த பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரிடத்துல உதவி ஒத்தாசையை கேட்கணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவி என்னும் அச்சாரம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்மள சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிற தேற்றரவாளனாய் நமக்காக ஒரு கிஃப்டா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆவியின் அச்சாரம், ஒரு வண்டியில அந்த அச்சாரம் இல்லைன்னா அந்த வண்டி டிராவல் ஆகவே ஆகாது. அதோடைய சக்கரங்கள் எல்லாம் கழனி போகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையும் நம்ம ஆண்டவரோடு இசைந்து நடக்கணும்னா ஆவியானவர் நமக்கு தேவை. நம்ம சில தீர்மானங்களை நிறைவேற்றணும்னா ஆவியானவர் தேவை. சோ அதனால இன்னைக்கு நான் ஒரு 6 தீர்மானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆனா இந்த 6 தீர்மானத்தை வீடியோல பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போற அனுபவம் அல்ல. இதை நீங்க நிச்சயமா ஏற்றுக்கொண்டே ஆகணும். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதற்கு நாம் ஆயத்தப்படணும். அப்போ சில தீர்மானங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்தே ஆகணும். அந்த தீர்மானத்துல நிலை நின்றே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். 6 தீர்மானங்கள் உங்களுக்காக சொல்றேன், கவனமா கேளுங்க. இதற்காக ஜெபம் பண்ண போறீங்க. முதலாவது தீர்மானம்,